ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்னாடி எந்த பெண்களும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படலை. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் அவர் சொன்னார்ல, அப்படியே சாதனை அப்படின்னார்ல, சாதனை தான். பிரிட்ஜு மேலேயே தண்ணி நிற்கும், அதுவும் சாதனை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிங்கிறாரு. மக்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் இரும்பு கரத்தை தூக்கி இறங்கி போட்டாப்புல, அதுலேயும் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. மூணாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து திமுக ஆள் தான் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து கொரோனால வந்து உயிர் தப்பிச்சு இப்போ இவர் உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை தானே அப்படின்ற மாதிரி மூணாவது கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி. கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றியது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களா ஐயா ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கிறதுக்கு அந்த சொட்டத்தில் பதில் சொன்னார்னா சிறப்பாக இருக்கும். இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சொல்றதுக்கு எவ்வளோங்க. இப்போ ஒரு சொட்டத்தில் அங்கிள் பேசினார்ல, அந்த அங்கிள் கிட்ட இந்த கேள்விலாம் கேட்டிருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். யாராவது எடுத்து போடுங்க. திருச்செந்தூரில் சாலையெல்லாம் ரிப்பேர் ஆகி போயிருக்கு சொட்டத்தில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி செய்ய சொட்டத்தில் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஆதவர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட கூட்டணி பற்றி பேசியிருக்காங்க, இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஆனால் விஜய் அவர்கள் வந்து எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. இப்போ அவங்க கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடான கருத்துக்கள் இருக்குல்ல. அதாவது நீங்கள் தாவேக்காவை எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த கட்சியிலேயே, அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஐயா விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, வச்சுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. யாரை எப்படி வச்சுக்கலாம், யாரை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அங்கே தொடக்கத்துலேருந்தே ஒரே பிரச்சனையாக போயிடுது. நான் வச்சுக்கலாம்னு சொன்னேன், நீங்கள் வேறு மாட்டு நினைக்கக்கூடாது. 1969 திமுக மட்டும்தான் வளர்கிற கட்சி. அதனால தான் 25 கட்சிகள் கூட்டணி வச்சு தான் தேர்தல் நிற்க முடியும். திமுக போறவங்க கூட தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இப்போ கட்சியில் சேர்த்து திமுக தொடக்கத்துலேயே அப்படிதான், வரவங்க போகிறவங்கலாம் வாப்பான்னு கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நீங்கள் 0.5% 0.5% ஓட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த கட்சி வச்சுருக்கீங்களா, 0.5% அவ்வளோ ஓட்டு வச்சுருக்கீங்களா, வாங்க அப்பா கூட வந்துருங்க அப்படின்ட்டு உங்களையும் இப்படி ஃபெவிக்விக் தடவி இப்படி ஒட்டிடுவாங்க. ஐயா திருமாவளவன் அவர்கள் 2021 திமுகடா, வாழ்ந்தாலும் திமுக, செத்தாலும் திமுகடா அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம்க்கா. இப்போ பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்கள் அவர் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் பண்ண அந்த திட்டங்களை ரொம்ப புகழ்ந்தும் எடப்பாடி அவர்கள் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. 200 ரூபாய்க்கு பேசுவாருன்னா 2 கோடி அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு கமெண்ட்ஸாக படிக்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அதில் ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எதுவுமே செய்யலை தான் எடப்பாடி அவர்கள், ஆனால் பெண்களுக்கு வந்து எந்தவித ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, பாலியல் வன்கொடுமையும் நடக்கலை, அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தேவையில்லாத நிலச்சுரண்டல், வளச்சுரண்டல் நடக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பொதுமக்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நன்மை நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்னாடி எந்த பெண்களும் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படலை. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் அவர் சொன்னார்ல, அப்படியே சாதனை அப்படின்னார்ல, சாதனை தான். பிரிட்ஜு மேலேயே தண்ணி நிற்கும், அதுவும் சாதனை தான். நேற்று போட்டவரோட இன்னைக்கு தோண்டி எடுத்துடலாம் இப்படின்னா வந்துடும் அல்வா மாதிரி, அதுவும் சாதனை தான். எவ்வளோ சாதனை இருக்குது. அவர் இன்னும் இந்த சாதனைலாம் சொல்லி பேசினாரு அப்படின்னா இன்னும் நம்ம பாராட்டுதலுக்குரிய ஒரு விடயமா எடுத்துருக்கலாம். ஐயா எடப்பாடி அவர்கள் ஒன்று செஞ்சாரா செய்யலையாங்கலாம் அடுத்த விடயம். ஐயா எடப்பாடி அவர்கள் செஞ்சதுக்கு பார்த்ததுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் துளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் 2 வயதிலிருந்து 80 வரை, அதாவது 6 முதல் 60 வரைவாங்கல்ல, இங்கே 2லிருந்து 80 வரை இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் கற்பழிக்கப்படுவாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில். காரணம் போதை. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான செயல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான செயல், ஆண்கள் கையில் போதை கொடுக்கறது, அப்புறம் வெயிலுக்கு விதமாக யாராவது கோதுமை பீர் குடின்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற விடயம். இப்போது அவருக்கு என்னென்னா, மற்ற கட்சிகள் வந்து நிறைய சாதனை பண்ணியிருப்பாங்க, அதில் அவருக்கு எதுவுமே தெரியல. இப்படி எதுவுமே தெரியாதவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட திட்டத்தை மட்டும் இவ்வளோ புகழ்ந்து சொல்ல என்ன காரணமாக இருக்கும்? இந்த லிவிங்ஸ்டன் ஒரு படத்தில் பேசுவார்ல, வடிவேலுக்கு ஐயா கொடுத்த கூலி மேலே கூறாண்டா அப்படின்னு 2 பேரும் ஆடுவாங்க, லிவிங்ஸ்டனும் வடிவேலும். நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஐயோ கூலிக்கு மேலே கூறாண்டா அப்படின்னு நம்மலாம் வந்து அவரை பார்த்து பெருமிதம் அடைகிற அளவுக்கு தான் அந்த ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இன்னும் அவர் சொல்கிறாரு, 1000 ரூபா கொடுத்தனால எல்லார் வாழ்க்கையும் முன்னேறிச்சான், எலான் மஸ்கை விட எல்லாரும் அறிவாளி ஆயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காப்புல. 1000 ரூபா கொடுத்தா முன்னேறிடுமா? இங்கே அதுதான் பெரிய கேள்விக்குரிய. அவருக்கு பார்த்தா குட்டியான ஓட்டுற மாதிரி இருக்காரு, அதாவது இந்த வண்டி ஓட்டுற மாதிரி இருக்காரு. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ?
1000 ரூபாய், அதை மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி பழைக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் அவர் இருக்கு. அதனால தயவு செய்து அந்த ஐயாவை கண்ணை திறந்து உலகத்தை பார்க்க சொல்லுங்க. மூடிட்டு திமுக 200 ரூபா 420 ரூபா வாங்கிட்டு நான் பேசுவேன் அப்படின்னா முன்னேற முடியாது. 3வது கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து திமுக ஆள் தான் அப்படின்னு தெரியுது. இப்போ வந்து கொரோனால வந்து உயிர் தப்பிச்சு இப்போ இவர் உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை தானே அப்படின்ற மாதிரி 3வது கமெண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஆமா, இப்போ கொரோனா அப்படிங்கிறப்ப அந்த கொரோனால போதைப் பொருள் பழக்கம்லாம் அந்த அத்தியாவசிய பொருட்களை ரிலீஸ் பண்ணும்போது அது கூட சேர்த்து போதைப் பொருள்லாம் ரிலீஸ் பண்ண பழக்கம் இருந்தது. ஐயா எடப்பாடி அவர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி தடுத்ததா கதையெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக தடுத்ததாகவும் அந்த கோழிக்குள்ளே வச்சு அனுப்புறது, அந்த காய்கறிகளுக்குள்ளே வச்சு அனுப்புறது அதெல்லாம் இருந்தது. ஆனால் ஐயா எடப்பாடி அவர்கள் அதெல்லாம் சிறந்ததாக காவல்துறை வச்சு தடுத்ததாலாம் ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிங்கிறாரு. மக்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் இரும்பு கரத்தை தூக்கி அடக்கி போட்டாப்புல, அதுலேயும் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எது உண்மை? ஐயா எடப்பாடி உண்மையா ஸ்டாலின் உண்மையா? இதுதான் கேள்வி. இப்போ நீ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த கொரோனா அந்த கொரோனா தொற்றினுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருந்தது. லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 2020 காலகட்டங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பள்ளிகளாக திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாஸ்போர்ட் எல்லாம் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி பள்ளிகள்லாம் திறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஐயா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்குள்ள வரும்போது கிட்டத்தட்ட பள்ளிகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வழக்கம் போட செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த 3வது கமெண்ட் படி கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றியது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களா ஐயா ஸ்டாலின் அவர்களா அப்படிங்கிறதுக்கு அந்த சொட்டத்தில் பதில் சொன்னார்னா சிறப்பாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்து தனித்து தான் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. காங்கிரஸ் கூட இணைய போறாரு அப்படின்னு வந்தது, அதுவும் வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணியும் வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வதந்தி தான், நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கூட கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க, இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஆனால் விஜய் அவர்கள் வந்து எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. இப்போ அவங்க கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடான கருத்துக்கள் இருக்குல்ல. அதாவது நீங்கள் தாவேக்காவை எடுத்தீங்க அப்படின்னாலே அந்த கட்சியிலேயே அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஐயா விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, வச்சுக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. யாரை எப்படி வச்சுக்கலாம், யாரை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அங்கே தொடக்கத்துலேருந்தே ஒரே பிரச்சனையாக போயிடுது. நான் வச்சுக்கலாம்னு சொன்னேன், நீங்கள் வேறு மாட்டு நினைக்கக்கூடாது, நான் வேற சொல்கிறேன். அதாவது யார் கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல ஐயா விஜய் அவர்கள் கூட்டணியெல்லாம் பற்றி பேசுனதும், காங்கிரஸ் கூட பேசுனதும், நாம் தமிழர் கட்சி கூட பேசுனதும், அதிமுக கூட பேசுனதும், இது போன்ற பல சம்பவங்கள் வந்து நமக்குலாம் தெரியும். தாவேக்கானாலே வச்சுக்கிறது தான் பிரச்சனை. யாரை வச்சுக்கலாம் கூட்டணிக்கு அப்படின்ட்டு. இப்போ யாரும் நீ வச்சுக்க நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதனால் எல்லாரும் போயிட்டாங்க. ஐயா விஜய் அவர்களுக்கும் வச்சுக்கிறதே வேலை. இப்போயே ஐயா செங்கோட்டையன் அவர்களை வச்சுக்கிட்டாப்புல, ஆதவ அர்ஜுனா வச்சுருக்காப்புல. இப்போ யாரும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க கூட்டணியில். அதனால் அவரும் போயிட்டாப்புல. சரி நீங்கள் யாரும் வச்சுக்க வேணாம், நான் இவங்க 2 பேரும் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராஞ்சனா நாச்சியார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிஜேபியில் இருந்திருக்காங்க, அடுத்து இப்போ டிவிகேல இருந்து இப்போ டிஎம்கேக்கு குதிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படிலாம் கடந்து போகணும். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் தான். கட்சி விட்டு கட்சி மாறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர். ஏன்னா அவங்க டிவிகேல இருக்கும் போதே அந்த விஜய் அவர்களை பற்றியும் அந்த நிர்வாகிகளை பற்றியும் விமர்சனங்களும் குற்றங்களும் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. அது பிஜேபியிலேருந்து டிவிகேக்கு வர என்ன காரணமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம அரசியலில் இதெல்லாம் சாதாரண சொன்னோம் இல்லையா? எப்படி அப்படின்னா அதுக்கு உதாரணங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் இருந்து கூட காளியம்மாள் அவர்கள் அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் கூப்பா கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரு என்ன ஐயா கூப்பா கிருஷ்ணன் ஐயா இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்தார், இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்காரு. பிஜேபியிலேருந்து திமுகவுக்கு போன பல பேரும் இருக்கிறாங்க, திமுகலேருந்து பிஜேபிக்கு போன பல பேரும் இருக்கிறாங்க. ஐயா செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தார், ஐயா பி.கே. சேகர்பாபு அதிமுகவில் இருந்தார். அவங்களாம் இப்படி வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமானது தான். அது கட்சி விட்டு கட்சி மாறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ டிவிகே பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட போகுது. இப்போ இளைஞர்கள் ஓட்டும் பெண்களோட ஓட்டும் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்து அந்த இளைஞர்கள் ஓட்டை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் தாவேக்கால பார்த்தீங்கன்னா இந்த 10 வயசு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க ஓட்டு, இந்த 16 வயசு ஓட்டு, அப்புறம் இந்த 10வது படிக்கிறவனா இருப்பான்ல, நான் ஓட்டு போட்டு விஜய் சிஎம் ஆகிடுவேன், அவங்க மாதிரி ஓட்டு. என் மாமா எனக்கு விஜய் மாமா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ஓட்டு தான் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் விஜய் அண்ணனுக்கு வந்து என்ன சொன்னாங்க, தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காவாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க ஓட்டு தான் இருக்கு. அப்போ அப்படி சொன்னவங்க அவங்க அப்பாவுக்கு என்னவா இருப்பாங்க, அண்ணனுக்கு என்னவா இருப்பாங்க, அம்மாவுக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்லாம் அது பெரிய சந்தேகம். இப்படிப்பட்ட ஆட்களுடைய ஓட்டு தான் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு தாவேக்காக இருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்ப்புறத்திலே நாம் தமிழரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான ஓட்டுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சிந்தனைவாதிகளுடைய ஓட்டு இருக்கு. அறிவாயுதத்தை ஏந்தி எங்காலத்திலும் யாரோடும் கூட்டணி சமரசம் கிடையாது.
போராடியே சாதமே தவிர யாருக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையில உறுதியா இருக்காங்க. அறிவாளி ஏதி போராடுறாங்க. சிந்தனைவாதிகள் எப்போதுமே வெற்றி பெறுவாங்க. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சடலத்தை எடுத்துட்டு போறதுக்கான போதுமான சாலை வசதியும் இல்லாம இருக்கும்போது இந்த ஸ்டாலின் ஆட்சியில இவ்வளவு அவலங்கள் இருக்கு. இதை பத்தி எதுவுமே அதாவது விசிகா வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி கட்சியா இருக்கும்போது இந்த ஸ்டாலினுக்கு எதிராக இருக்க இந்த அவலங்களை பத்தி அவர் வாய் திறக்காதது. ஐயா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, எங்களுக்கு கொடியே தொட மாட்டாங்க, எங்களுக்கு சீட்டே தர மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதை நிரூபிக்கக்கூடிய வண்ணம் ஏற்கனவே எல்லாரும் கட்டுச்சாரில் உட்காந்துருக்குறாங்க. ஐயா திருமாவளவன் இதுமே பிளாஸ்டிக் சேர் போட்டு இந்த உக்காரு வாருமா அப்படின்னு கொடுத்த கதையெல்லாம் உண்டு. இப்போ ஒரு சொட்டத்தில் அங்கிள் பேசினார்ல, அந்த அங்கிள் கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். யாராவது எடுத்து போடுங்க, திருச்செந்தூர்ல சாலையெல்லாம் ரிப்பேர் ஆகி போயிருக்கு சொட்டத்தில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி செய்ய சொட்டத்தில் அப்படின்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஐயா திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, கொடி எடுத்த முடியல, எங்களுக்கான போதுமான உரிமைகள் கிடைக்கல, போராட முடியல அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் இருக்குது, அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க, திமுக அவங்களுக்கு எதுவும் செய்யாது அப்படிங்கிறதுலாம் நிரூபிக்கப்பட்ட விட. அதாவது திமுக கூட இப்போ வரைக்கும் 25 கூட்டணி, எதிர்காலத்தில் நிறைய கூட்டணி வரலாம். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ திறன் படைத்தவர். 1969 திமுக மட்டும்தான் வளர்ற கட்சி. அதனால தான் 25 கட்சிகள் கூட்டணி வச்சு தான் தேர்தல் நிற்க முடியும். அதனால சொல்றேன், 25 கட்சி இப்போ இருக்கு, எதிர்காலத்துல இன்னும் சேரலாம். ஃபியூச்சர் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த கட்சியில பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கூட்டணி கட்சிகளுடைய பேரும் கட்சிகளுடைய பெயரும் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் பேரும் இருக்கும். ஆனா ஐயா திருமாவளவன் அவர்கள் பேர் மட்டும் அழிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒரு காமெடியில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னடா அவன் கடைசி வரையும் மிச்சர் சாப்பிட்டே இருக்கான். அது மாதிரி ஐயா திருமாவளவன் என்னதான் பண்ணாலும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அதுதான் அவருடைய நேச்சர் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப இதுதான் அவர் வந்து முன்னாடி வந்து மக்களுக்காக குரல் கொடுப்பாருல்ல திருமாவளவன் அவர்கள். அவர் எப்பவுமே கொடுக்க மாட்டாரு. நேற்று என்னன்னா திராவிட தேசியம்னே ஒண்ணு இல்லை அப்படின்னு, இன்னைக்கு வந்து திராவிடம் தான் உண்மை, நாங்க தான் பிஜேபி எதிர்க்கிறோம். அவர் என்னைக்குமே மக்களுக்காக நின்னது இல்லை, திமுக வேணா நின்றுக்கிறாரு. இப்ப 420 ரூபாய்க்கு நிற்கிறாரான்னு தெரியல, ஆனா முன்ன 200 ரூபாய்க்கு நின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுகல 26 கட்சி அதாவது இணைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகை தந்ததுனால அவங்களுக்கு ஒரு பயமா இல்லை என்னவா இருக்கும்? திமுக வரவங்க போறவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சுக்கிறாங்களா இப்போ கட்சியில சேர்த்து? திமுக தொடக்கத்துலேயே அப்படிதான், வரவங்க போறவங்கலாம் வாப்பான்னு கூப்பிட்டு சேர்த்துக்குவாங்க. இப்ப நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நீங்க 0.5% 0.5% ஓட்டு வச்சிருந்தாலும் நீங்க இந்த கட்சி வச்சிருக்கீங்களா, 0.5% அவ்வளோ ஓட்டு வச்சிருக்கீங்களா, வாங்க அப்பா கூட வந்துருங்க அப்படின்ட்டு உங்களையும் இப்படி ஃபெவிக்விக் தடவி இப்படி ஒட்டிடுவாங்க. வெளியிலேயே உங்களால பிச்சுக்கிட்டே வர முடியாது, இப்படின்னு நிற்க வேண்டியதான். அவ்வளோ டைட்டா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டுருவாங்கன்னா பாருங்க, அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுடைய கூட்டணி அப்படின்ட்டு. 1969 அண்ணா அவர்கள் 13 கட்சி கூட்டணியோட தான் வெற்றி பெற்றாரு. இப்போ வரைக்கும் 1969 பல கட்சிகள் வளர்ந்து அழிஞ்சு போயிருக்கு. ஆனா 1969 வளராத ஒரே கட்சி அது திமுக தான். ஏன்னா இவ்வளோ நாள் கூட்டணி வச்சுது 25 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த கட்சி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கணும்? இன்ஃப்ளூயன்ஸே பண்ணல, அப்ப கூட்டணி வச்சுதான் நிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? திமுக தான் வளராத கட்சி. ஏன்னா அதிமுக சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தனியா நின்று 170 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற்றுக்கிறாங்க. இது வரைக்கும் தனியா நிக்காத கட்சி யாரு? திமுக. அப்ப வளராத கட்சி யாரு? திமுக. அதாவது ஐயா திருமாவளவன் அவர்கள் 2021 திமுகடா வாழ்ந்தாலும் திமுக, செத்தாலும் திமுகடா அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டும் அதே தான், அதாவது திமுகடா அப்படின்ட்டு 2 பேரும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டும் விசிகாவும் இவ்வளோ 2 பேரும் இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்களே, இவங்களுக்கு போதுமான அளவு சீட்டு, எம்பி பதவி எதுவுமே கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாறாக 0.5% வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூப்பிட்டு தலைமையில உட்கார வச்சுக்கிட்டு நாங்க எம்பி சீட்டு தரோம், இத்தனை எம்எல்ஏ சீட்டு தரோம், அதை தரோம், இதை தரோம் அப்படிங்கிறாங்க. இதுல சிந்தனையே இல்லாத திமுக காரங்க சொல்றாங்க காங்கிரஸ் வெளில போறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை ரீப்ளேஸ் பண்ண தேமுதிக வந்துருமா. தேமுதிக எவ்வளோ ஓட்டு, காங்கிரஸ்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு இதுவே தெரியல. அப்ப பாருங்க, விஜய் கட்சியில இருக்கக்கூடிய தற்கூரியா இல்லை திமுக இருக்கக்கூடிய தற்கூரியா அப்படிங்கிறது நீங்க உணர்ந்துக்கணும். இப்போ புதிதாக திமுக கூட்டணியில வந்து இணைஞ்சிருக்க இந்த ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து நான் எந்த பதவிக்காகவும் வந்து திமுகல சேரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல, அது என்னவா? அப்ப எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணா விட்டு கொடுத்துட்டு பேர் சொல்லுங்க. எந்த பதவிக்கும் சேரலாம் அப்படின்னா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி வச்சிருக்கீங்க, அதுவும் கட்சிக்கு வாங்கினா கூட பரவாயில்ல. இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி வச்சிருக்காருல, பதவி ஆசை எதுவுமே இல்லை அப்படின்னா எம்எல்ஏ சீட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் பதவி ஆசை எதுவும் இல்லைன்னா அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஏன் சண்டை போட்டு வெளில வந்தீங்க? எனக்கு போதுமான அளவுக்கு மரியாதை இல்லை, நான் ஒரு முதலமைச்சராக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு தான் நான் எடப்பாடி அவர்கள்ட்ட சண்டை போட்டீங்களா இல்லையா? அப்போ பதவி ஆசை இருக்கிறனால தான் இத்தனை செஞ்சீங்க. இப்போ திமுக கூட போய் இணைஞ்சிருக்கீங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கியிருக்கிறீங்க.
இவ்வளோ செஞ்சுட்டு ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருவிழால காணாம போன புள்ள மாதிரி வச்சுக்கிற மூஞ்சி அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக சேர்ந்துட்டு சொல்றாரு, நான் வந்து தாய் கழகத்துக்கு வந்துட்டேன். இதுல அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்துட்டாராம். ஏன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து அதிமுக தொடங்கினாருன்ற அர்த்தத்துல சொல்றாராம். ஏம்பா ஓபிஎஸ் அவர்களே, அதிமுகவுக்கு தாய் கழகம்னாலும் அது திராவிடர் கழகம் தான், திமுகவுக்கு தாய் கழகம் அப்படின்னாலும் அது திராவிடர் கழகம் தான். அங்க என்ன, அந்த கட்சி தேர்தலே நிற்காது, அது ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன். அது திமுக தேர்தல் நிற்கும், அதிமுக தேர்தலில் நிற்கும். அப்படி இருக்கும்போது திமுக வந்தால் ஒரு சீட்டாக தருவாங்க. நீங்க தாய் கழகம்னா அங்கே போயிடணும், அங்கே உங்களை மதிக்கூட மாட்டாங்க யாரும். அந்த அளவுக்கு இவர் யாருன்னே மக்கள் மறந்து போயிட்டாங்க. இவர் வந்து சொல்றாரு நான் பதவிக்காக நிக்கல அப்படின்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு திமுகல வந்து ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி நிக்கிறீங்க? கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டு கூட வேணாங்க, என்னால 1 லட்டு தான் சாப்பிட முடியும், எனக்கு அவ்வளவுதான் வயிறு இருக்கு, அதாவது எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் என் கட்சியில, ஆளே இல்லை, அதனால என்ன மட்டும் சேர்த்துங்க, வேற யாரும் வேணாம் அப்படின்ட்டு இவர் மட்டும் சீட்டு வாங்கி நிக்கிறாரு. அப்ப அது பதவி ஆசை இல்லையா? அப்புறம் ஐயா எடப்பாடி அவர்கள் கூட பதவிக்காக தானே சண்டை போட்டீங்க, அது பதவி ஆசை இல்லையா? இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவா, யார் கூட்டணி அமையும் அப்படின்றது அது மக்களை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இப்போ திமுக பண்ணிருக்கக்கூடிய இந்த அரட்டைகளுக்கும் சேட்டைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு பதில் அளிப்பாங்க அப்படின்றது எல்லா திமுக எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா எதிர்கட்சியினுடைய கருத்து, அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அதனால இப்போ நீங்கள் ஒவ்வொரு முறை மக்கள் ஓட்டு போடும்போதும் இப்போ நான் போடக்கூடிய இந்த சிறிய ஓட்டு என்பது என்னுடைய என்னை நான் மட்டும் கிடையாது, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய 5 வருட வாழ்வை தீர்மானிக்க போகுது என்ற பொறுப்பு ஒரு மக்களிடனும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியா இருக்கும். அண்ணா சொன்னார் இல்லையா, உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தராதரம் அல்லாதவர்கள் கழிக்காதீர்கள்ன்றது போல உங்கள் தங்கம் போன்ற வாக்குகளை தகுதியானவர்களுக்கு அழியுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால மக்கள் தகுதியானவர்களுக்கு அளிப்பாங்க அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நாங்கள் உறுதியா இருக்கோம், ஊடகவியலாளர்கள் உறுதியா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா தகுதியானவர்களுக்கு போய் சேரும். இப்ப ஐயா விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டார் இல்லையா, இப்போ இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஊடகம்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் தவிட்டு தற்கொலையா இல்ல சிந்திச்சுதான் ஓட்டு போடுறாங்களா இல்ல முட்டாள்களா என்று சோதிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சரியானவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா இல்ல ஐயா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்னால என் அருமை சொன்னாங்களே, விஜய்க்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்ல, பார்த்து ஓட்டு போடுங்க, ஊடகங்கள் நீங்க முட்டாளா இல்ல சிந்திச்சு ஓட்டு போடுற ஆளா என்று பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால சிந்திச்சு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிக்கா.